வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் கூட வாழலாம். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். ஆக மனம் என்ற ஒன்றுதான் மனிதனை வளமுடையவனாக மாற்றுகிறது. வாழ்க்கை என்னும் கடலை மனம் என்ற தோணிதான் கரை சேர்க்கிறது. மனம் என்பது மனிதனை நல்லவனாக மாற்றும், வல்லவனாக மாற்றும், புகழை சேர்க்கும் ஒரு பெரிய மனிதனாகவும் மாற்றும். அதே நேரத்தில் மனம்தான் மனிதனையும் கெடுக்கும். மனத்திற்கு அத்தனை சக்தி இருக்கிறது. ராமபிரான் மிதிலையிலே சீதையை திருமணம் முடித்துவிட்டு தசரத மன்னன் இருக்கின்ற சொந்த ஊருக்கு வருகிறார். ஊர் மக்களெல்லாம் கூடி அவரை வரவேற்று அவருக்கு தங்களால் முடிந்த பரிசுகளை வழங்கி வாழ்த்தி சென்றனர். மனதை வாழ்த்துவதற்கு மித்திரபந்து என்று சொல்லுகின்ற செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஆனால் ராமரோடு பழகுகின்ற வாய்ப்பை பெற்றவன், அன்பை பெற்றவன். எல்லோரும் வரிசையாக நின்று விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்து சென்றனர். மித்திரபந்துக்கோ ராமருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு அழகான செருப்பை தைத்து கொண்டு கையிலே வைத்திருந்தான். அவன் வரிசையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது மற்ற பொருட்களை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் மனம் சங்கடப்பட்டது. இந்த செருப்பை கொண்டு கொடுத்தால் என்ன நினைப்பாரோ, விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கின்ற ராமர் தவறாக எண்ணிவிடுவாரோ என்று எண்ணி மனம் பேதலித்தது. சரி, எப்படியாவது இந்த கூட்டத்திலிருந்து விலகி சென்று விடலாம் என்று எண்ணுகின்ற நேரத்தில் ராமர் அருகில் அந்த வரிசை வந்துவிட்டது. ராமர் மித்திரபந்துவை பார்த்து, என்ன கொஞ்சம் சஞ்சலத்தோடு இருக்கின்ற மாதிரி தெரிகிறதே என்று கேட்டார். இல்லை, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி சமாளித்தார். உன் கையில் பின்புறமாக எதையோ வைத்திருக்கிறாயே என்று கேட்டார். காரணம், வெட்கப்பட்டு அந்த செருப்பை முதுகு பக்கம் வைத்து கொண்டார் அந்த மித்திரபந்து. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி கடைசியில் அந்த செருப்பை கொடுத்தார். இந்த செருப்பை நான் இங்கே உங்களுக்காக தைத்து வந்தேன், ஆனால் கொடுப்பதற்கு சற்று மனசு வரவில்லை, எனவே தான் மறைத்து வைத்தேன் என்று சொன்னார். உடனே ராமர் சொன்னார், அன்போடு அதை வாங்கி கொண்டு தன் அருகில் வைத்து கொண்டார். அதன் பிறகு சொன்னார், இதன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், கைகேயி ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ராமன் கைகேயிடம் வேண்டுகோள் விடுத்தார், நான் மர உரி தாங்கித்தான் செல்ல வேண்டும், ஆனால் என் நண்பன் தைத்து கொடுத்த இந்த ஒரு ஜோடி செருப்பை மட்டும் நான் அணிந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி அதை அணிந்து வெளியே புறப்பட்டு செல்லுவார். எல்லா மக்களும் அங்கே கண்ணீர் மல்க வழி அனுப்புகின்ற நேரத்தில் இந்த மித்திரபந்துவும் அங்கே ஒரு ஓரமாக நின்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான். ராமர் அவனை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு சொன்னேன், இது பயன் தரக்கூடிய ஒரு பரிசு, இதன் அருமை உனக்கு பின்பு தெரியும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த அருமைதான் என் கால்களில் நீ தைத்து கொடுத்த, அன்பால் தைத்து கொடுத்த அந்த செருப்புகள் இருக்கின்றன. அந்த செருப்பை அணிந்துதான் காட்டிற்கு செல்லுகின்றேன். கல்லிலும் முள்ளிலும் நான் நடப்பதற்கு இது உதவியாக இருக்கும், என் பாதங்களை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல பொருளை கொடுத்தாய் என்று சொன்னார். அதே பாதுகையைத்தான் பரதன் காட்டிற்கு சென்று ராமனிடம் வாங்கி அரியாசனத்தில் வைத்து 14 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எனவே மனம் சற்று தளர்ந்து அவன் வெளியே சென்றிருந்தால் இந்த பெருமை அந்த செருப்புக்கு கிடைத்திருக்காது. சாதாரண செருப்பு தானே என்று எண்ணாமல்
கடவுளாகிய ராமருக்கு தெரியும் இது தக்க சமயத்தில் நமக்கு நல்ல பயனை தரும் என்று சொல்லி. எனவே மனம் என்பது வாழ்க்கையில் வெற்றியை தரும். மனம் ஒன்றை நினைத்துவிட்டால் அதை துணிச்சலோடு செய்ய வேண்டும். சற்று அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மனம் மாறினாலும் அந்த செருப்பு ராமனிடம் போய் சேர்ந்து பெருமையை சேர்த்தது என்று சொல்லி, மனம்தான் வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.